ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சுற்றி நின்று அடிக்கும் எதிர்க்கட்சிகள், திணறும் திமுக. இன்றைக்கி அப்படி தான் போயிட்டுருக்கு. தமிழகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை பயங்கரமாக வைரல் ஆகுது, விஸ்வரூபம் எடுக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளும் ஒன்று சேர்ந்து ஒரே மாதிரியான ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க. இது ஒரு வகையில் பாராட்டாத கூட இருக்கலாம், பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இதில் ஒரு பெரிய அரசியலும் இருக்கிறப்ப மக்கள் மிகவும் விழிப்புடன் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட நோக்கம். சரி, ஓகே. சுற்றி நின்று அடிக்கும் எதிர்க்கட்சிகள், திணறும் திமுக, இது உண்மையான்னு கேட்டிங்கன்னா எந்தளவுக்கு உண்மைங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் முடிந்தளவுக்கு எதிர்க்கட்சிகள் திமுகவோட வாக்கு அரசியலை உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அதே மாதிரி திமுகவுக்கும் ஒரு சில பிரச்சனைகள் பலவீனமாக மாறிக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். வருகின்ற 2026 தேர்தல் அதாவது இப்படி இந்த வருஷத்துலேருந்தே 2024 வந்து அதற்குரிய பிரச்சாரம் ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு விஷயங்கள் பயங்கரமாக போயிட்டுருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூனிவர்சிட்டி பிரச்சனை தான் இன்னும் போயிட்டுருக்கு. தகுந்த பதில்கள் கவர்மெண்ட்டாலும் சரி, காவல்துறையினரும் வரல. அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ஹைகோர்ட் வந்து அதிரடி உத்தரவுகள் பிறப்பித்து அந்த பெண்ணோட பாதுகாப்புக்கும் அந்த குடும்பத்தோட பாதுகாப்புக்கும் உத்தரவாதம் அளிச்சிருக்கிறாங்க. அது போக பார்த்திங்க அப்படின்னா அந்த பெண்ணோட படிப்பு செலவு, விடுதி செலவு எல்லாத்தையும் ஃப்ரீயாக்கியிருக்காங்க, இலவசமாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம், அந்த பெண்ணுக்கு தமிழக அரசு மூலமாக ஒரு 25 லட்ச ரூபா கொடுக்கணும்னு சொல்கிற மாதிரி உத்தரவு போட்டிருக்காங்க. இப்படி அதிரடி உத்தரவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும், ஒரு எப்படி சொல்கிறது அப்படின்னா, கேள்விகள் காவல்துறையை நோக்கியும் தமிழக அரசை நோக்கியும் பல கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கிறது. சாமானியனான மக்களிடம் தோன்றுகிற கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கிறது. அந்த எஃப்ஐஆர் விவகாரமும் மக்களுடைய சந்தேகமாக இருந்தது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எதிர்க்கட்சி தலைவர்களும் சரி, சமூக ஆர்வலர்களும் சரி, அரசியல் விமர்சகர்கள், அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பத்திரிகையாளர்கள் எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா, அந்த கேள்வி எஃப்ஐஆர் எப்படி லீக் ஆச்சு அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே இருந்தது. அதுபோக அந்த குற்றவாளி ஞானசேகரன் அந்த சாரை நீ அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசினது, அவர் எந்த சார் அப்படிங்கிற கொஸ்டின்ஸும் வலுக்கிறது. அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா அந்த குற்றவாளியான ஞானசேகர் நம்முடைய ஆளுங்கட்சியின் நம்முடைய துணை முதல்வர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோடு கூட இருக்கிற மாதிரி ஃபோட்டோவும், அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்களோட நெருக்கமாக கூட இருக்கிற ஃபோட்டோவும் சமூக வலைதளங்களில் அதிகமாக பரவிட்டு வருது. பலருடைய விவாதங்களுக்கும் உள்ளாகிட்டு வருது, விமர்சனங்களுக்கும் உள்ளாகிட்டு வருதுன்னு சொல்லலாம். இப்படி இருக்க பட்சத்தில் இன்றைக்கி ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, அண்ணன் தளபதி அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அண்ணா அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவர் கைப்பட ஒரு லெட்டர் எழுதி கவர்னரை சந்திச்சிருக்கிறாரு. அந்த கவர்னரை சந்தித்ததின் காரணம், தமிழகத்தோடைய பாதுகாப்பு, குறிப்பாக பெண்களுடைய பாதுகாப்புக்கு நீங்கள் வந்து ஸ்டெப் எடுங்கன்ற மாதிரி சம்திங் ஏதோ இது வச்சிருக்கிறாரு. அதுபோக இன்றைக்கி இன்னொரு விஷயமும் நடந்திருக்கு. புஷி ஆனந்த், அந்த ஆனந்த், அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் செயலாளராக இருக்கக்கூடிய அண்ணன் புஷி ஆனந்த் அவர்களையும் கைது செஞ்சுருக்காங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா,
விஜய் அவர்கள் எழுதின அந்த அந்த லெட்டரில் என்ன எழுதிருந்துச்சு அப்படின்னு தெரியல. அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா இது பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிரிண்ட் அவுட் பண்ணி அதை வந்து எல்லாருக்கும் பொது இடங்களில் பப்ளிக்ஸுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து தவறுன்னு சொல்லிட்டு அவரை வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கைது பண்ணிவிட்டு கொஞ்ச நேரத்தில் விடுதலை பண்ணிட்டாங்க. அது வேறு ப்ராப்ளம். இது எப்படி போயிட்டுருக்கு இன்றைக்கி அரசியல் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பலருடைய விமர்சனங்களுக்கு உள்ளாகி இருக்கிறது இன்றைக்கி தளபதி விஜய் அவர்களுடைய சந்திப்பு ஆளுநருடன். அப்போ 2026 தேர்தலில் யார் கூட்டணி அமைப்பார்கள் என்ற ஒரு உத்வேகம் இப்பொழுதே நமக்கு தெரிகிறது. இந்த பிரச்சனை வந்து நடந்து நாட்கள் மேலே ஆகிறது. ஆனால் இன்றைக்கி தளபதி அவர்கள் இந்த விஷயத்தை பண்ணியிருக்கிறாரு. நிறைய அரசியல் விமர்சகர்கள் என்ன கேள்விகளை முன்வைக்கிறாங்க அப்படின்னா, 4 நாள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார், இதை முன்கூட்டியே பண்ணியிருக்கலாம்ல, 4 நாள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார், இதை முன்கூட்டியே பண்ணியிருக்கலாம், வச்சுருக்கலாம். இன்றைக்கி வந்து ஆளுங்கட்சியை அவமதிக்கிற மாதிரி போயிட்டு ஆளுநர்கிட்ட வந்துட்டு லெட்டரை எதுக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சில அரசியல் விமர்சகர்கள் பேசியிருக்கிறாங்க. குறிப்பாக அண்ணன் திருச்சி சிவா அவர்களும் இன்றைக்கி கொடுத்த ஒரு பேட்டியில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இன்றைக்கி தான் வந்து தளபதி அவர்கள் ஒரு அரசியல் வெளிப்பயணத்தையே மேற்கொண்டிருக்கிறாரு. அதே மாதிரி 4 நாள் ஆயிடுச்சு, 4 நாள் ஆனதுக்கப்புறம்தான் இந்த ஸ்டெப்பை அவர் எடுத்திருக்கிறாரு. அதே மாதிரி இன்னமும் அவர் வந்து என்ன பண்ணணும், அரசியலில் அவருடைய தலையீடுகள் அதிகமாக இருக்கணும். ஒரு பிரச்சனைனா அந்த இடத்துக்கு முடிஞ்ச அளவுக்கு போக பார்க்கணும். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் ஆளுநர்கிட்ட கொடுத்த அந்த லெட்டரில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, 30/12/2024 அன்பு தங்கைகளே, கல்வி வளாகம் முதற்கொண்டு ஒவ்வொரு நாளும் தமிழகத்தில் தாய்மார்கள், என் அருமை தங்கைகள், பெண் குழந்தைகள் என அனைத்து தரப்பும் பெண்களுக்கும் எதிராக நடக்கும் சமூக அவலங்கள், சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகள், அவலங்கள், பாலியல் குற்றங்கள் என்று பல்வேறு வன்கொடுமைகளைக் கண்டு உங்கள் அண்ணனாக மனம் அழுத்தத்திற்கு சொல்லன வேதனைக்கும் ஆளாகிறேன். யாரிடம் உங்கள் பாதுகாப்பை கேட்பது? நம்மை ஆளும் ஆட்சியாளர்களை எத்தனை முறை கேட்டாலும் எந்த பயனும் இல்லை என்பது தெரிந்ததே. அதற்காகவே இக்கடிதம். எல்லா சூழ்நிலைகளும் நிச்சயமாக உங்களுடன் நான் உறுதியாக நிற்பேன், அண்ணனாகவும் அரணாகவும். எனவே எதையும் பற்றியும் கவலை கொள்ளாமல் கல்வியில் கவனம் செலுத்துங்கள். பாதுகாப்பான தமிழகத்தை படைத்தே தீருவோம். அதற்கான உத்தியோகத்தை நாம் அனைவரும் இணைந்தே விரைவில் சாத்தியமாக்குவோம் அப்படின்ற மாதிரி லெட்ரு. இதில் ஆளுநரிடம் கொடுத்த இந்த லெட்டரில் அவர் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கிறாருன்னா, அன்பு தங்கைகளே, நீங்கள் வந்து எதுக்குமே பயப்படாதீங்க. தாய்மார்களாக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், இன்றைக்கி உங்களுடைய டெய்லி லைஃப்பில் நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் ஒரு பாதுகாப்பற்ற அவல சூழ்நிலைகளை வைக்கிறீங்க. அதை வந்து சீக்கிரமாக இதாகும். அந்த விஷயங்கள், அந்த பல்வேறு வன்கொடுமைகள் இதெல்லாம் பார்த்து நீங்கள் மனசு தளர விடாதீங்க. படிப்பில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். ஒரு அண்ணனாகவும் உங்களுக்கு ஒரு அரணாகவும் நான் இருப்பேன். சீக்கிரமாக இந்த பாதுகாப்பான ஒரு தமிழகத்தை நம்ம படைத்தே தீர்வோம் அப்படின்ற மாதிரியும், குறிப்பாக
நம்முடைய பாதுகாப்பை யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியல. நம்ம ஆளும் ஆட்சியாளர்களை நம்ம நிறையா டைம் கேட்டாச்சு, கேட்டும் பயனில்லை அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறாரு, எழுதியிருக்கிறார். இது டைரக்டாக வந்துட்டு ஆளுகிற திராவிட முன்னேற்ற கழகத்தை தாக்குற மாதிரி இருக்குது. ஏன்னா இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் இப்போ நம்ம எப்படி பேசலாம் அப்படின்னா, நம்ம ஒரு நடுநிலைமை தன்மையாக இந்த விஷயத்தை நம்ம பேசணும் அப்படின்னா ஒரு கட்சி சார்பாக நம்ம பேசுகிற மாதிரி வரும். இன்னொரு விஷயம், எல்லா கட்சிகளும் ஆட்சி செய்யும்போது இந்த மாதிரி பாலியல் குற்றச்சாட்டுகளாக இருக்கட்டும், பெண்கள் இந்த மாதிரி அவல நிலையில் சந்திக்கிறதா இருக்கட்டும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதுக்கு எந்த ஒரு முடிவும் இல்லை. பட்டு தளபதி அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் தமிழக மக்களிடையே ஒரு ஆறுதலான ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். ஏன்னா இன்றைக்கி தான் அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஒரு அரசியல் ஒரு சந்திப்பு நடந்திருக்கு. ஆளுநரை நேரில் சந்தித்து அவருடைய லெட்டரை கொடுத்துருக்கிறார். ஸோ இங்கே ஆளுகிற ஆட்சியாளர்களை நம்ம கேட்டுட்டோம், வச்சுட்டோம், எந்த பயனும் இல்லை. ஸோ தமிழகத்துடைய பாதுகாப்புக்கு, குறிப்பாக பெண்களுடைய பாதுகாப்புக்கு நீங்கள் ஸ்டெப் எடுங்கன்ற மாதிரி ஆளுநரை அணுகியிருக்கிறாரு அப்படின்னா நம்ம சொல்ல முடியும். சரி, ஓகே. ஏன் வந்து இவ்வளோ தூரம் இந்த விஷயம் விஸ்வரூபம் எடுத்துகிட்ருக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சரியான ஒரு பதில் இன்னமும் கிடைக்கல. காவல்துறையிடம் இருந்தும் சரி, அதே மாதிரி குறிப்பாக தமிழக அரசிடமிடம் இருந்தும் சரி. ஒருத்தன் யூனிவர்சிட்டிக்கே சம்மந்தம் இல்லாத ஒருத்தன், ஒரு குற்ற பின்னணியில் இருக்கிற ஒருத்தன், ஒரு பெண்ணை, அதுவும் படிக்கிற ஒரு பெண்ணை, அவன் நண்பரோடு நெருக்கமாக இருக்கிற அந்த விஷயத்தை வீடியோ எடுத்து மிரட்டி, நீ என்ன பண்ணுறன்னா இன்னொரு சார் இருக்கார், அவருக்கும் நீ என்ன பண்ணணும், அட்ஜஸ்ட் பண்ணி போகணும்னு சொல்லி பேசி, கடைசியில் அந்த பெண் வந்து தைரியமாக முன் வந்து கேஸ் கொடுத்து, கடைசியில் அந்த பெண் எஃப்ஐஆர் வந்து ரிலீஸ் ஆகி பலருடைய விமர்சனத்தினுக்குள்ளாகி, அந்த சார் யாருங்கிறது இன்ன வரைக்கும் தெரியல. காவல்துறையிடமிருந்து பல முறை நமக்கு விளக்கங்கள் வந்தது, ஆனால் சரியான ஒரு பதில் கிடைக்கல அப்படின்ற மாதிரி பத்திரிக்கையாளர்களும் சரி, மீடியாக்களும் சரி, என் பொதுமக்களுக்கு கூட, ஒரு சாமானிய மனுஷனுக்கு கூட தோண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஒரு பக்கத்தில் இருந்து நம்ம பார்க்குறப்ப இந்த ஒரு விஷயத்தை வச்சு எதிர்கட்சிகள் அரசியல் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பலருடைய விமர்சனத்துக்குள்ளாகிறது. அதே மாதிரி இந்த விஷயம் கண்டிப்பாக பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம். பெண்களுக்கு எதிராக நடக்கிற இந்த குற்றங்களை அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அதை எதிர்த்து போராடக்கூடிய சூழ்நிலையில் நம்ம இருக்கணும். அதனால் இதை வைத்து எதிர்கட்சிகள் அரசியல் பண்ணட்டும், ஆனால் மக்களாகிய நீங்களும் நானும் இந்த விஷயத்தை கண்டிப்பாக எதிர்க்கணும். உண்மையான குற்றவாளிகள் யார் யார், அவர்கள் எல்லாருமே கண்டிப்பாக அதற்குரிய தண்டனை பெறணும் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் இந்த விஷயத்தை வைத்து இதை மறுபடியும் வந்து இதை பேசி 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 அரசியல் பண்ணுவதை மக்கள் அறிய வேண்டும். அதை புரிஞ்சுக்கணும் நீங்கள். ஏன்னா இதே மாதிரி தான் அதிமுக ஆட்சியிலையும் பொள்ளாச்சி பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. அது இதை விட மோசமான பிரச்சனை, அது இதை விட மோசமான ஒரு பெரிய பிரச்சனை. அதில் வந்து ஒரு சகோதரியெல்லாம் கையெடுத்து கும்பிட்டு கதற அடிக்கிறானுங்க. அந்த மாதிரி கொடுமையான விஷயங்களும் அதிமுக ஆட்சியிலும் நடந்திருக்கு. ரீசண்டாக உத்தரப்பிரதேசத்துலேயும்
இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. நாடு முழுவதும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதுக்கு தமிழக அரசு மட்டும் கிடையாது, இந்திய அரசும் இந்த மாதிரி பாலியல் சீண்டல்கள், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், இதுக்கு அதிகமான ஒரு தண்டனையை என்ன பண்ணணும், ஒரு சட்டத்தை, ஒரு கடுமையான ஒரு சட்டத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ மூலமாக நான் கேட்டுக்கிற ஒரு விஷயம். ஏன்னா இங்கே ஒரு விஷயம் வருது அப்படின்னா அந்த விஷயத்தை வைத்து அரசியல் பண்ணுகிறதுக்கு தான் இங்கே அதிகமான ஆட்கள் இருக்கிறாங்க. ஏன்னா கட்சிகள் நிறையா வந்துருச்சு. எப்படி கட்சிகள் நிறையா வந்துருச்சு. ஒரு ஸ்டேட்டில் ஒன்று எதிர்கட்சி இருக்கும், இல்லை ஆளுங்கட்சி இருக்கும். இன்றைக்கி டீமாக இருக்கிற மாதிரி இருக்குது. எதிர்கட்சிகளுக்கு ஒரு செட் ஆஃப் கட்சிகள், சின்ன சின்ன கட்சிகள் சப்போர்ட் பண்ணுறது, ஆளுங்கட்சிக்கும் ஒரு டீம் மாதிரி வந்துடுது. அதில் சில ஜாதி கட்சிகளும் இருக்குது. அதே மாதிரி ஒரு சில தமிழ் தேசியம் பேசுகிற கட்சிகளும் இருக்குது. பிரிவினையை பேசி 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 ஒரு கட்சியாக இருந்த கட்சிகள் பல கட்சிகளாக இன்றைக்கி உருவெடுத்து நிற்கிது. இப்போ இதனால் மக்களுக்கு என்ன பிரயோஜனம் கேட்டோன்னா ஒரு பிரயோஜனம் இல்லை, அது அரசியல்வாதிகளுக்கு தான் பிரயோஜனம். அப்படிங்கிறப்ப மக்கள் நிறைய விஷயங்களில் ரொம்ப யோசித்து செயல் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக நான் சொல்லிக்கிறேன். ஒரு அரசியல் நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கணும் ஒரு விஷயம். ஏன்னா இந்த மாதிரி குற்றங்களை நம்ம மன்னிக்கக்கூடாது. கண்டிப்பாக எதிர்த்துக்கு நம்ம குரல் கொடுக்க தான் செய்யணும். அது எந்த ஒரு கட்சி ஆட்சியில் இருந்தாலும் சரி, அதை எதிர்த்து எல்லாருமே போராடுவாங்க. அது மக்களுடைய மனநிலை. அந்த மனநிலையை என்றைக்குமே விட்டு கொடுத்துடாதீங்க, ஒரு சார்பாக போயிடாதீங்க. கண்டிப்பாக பெண்களுக்கு எதிராக நடக்கிற குற்றங்களுக்கு நாம் 2 மடங்கு அல்ல, அதிகமாக நம்ம என்ன பண்ணணும், குரல் கொடுக்க வேண்டும். அந்த கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம். இன்றைக்கி தாவைக்கா கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் ஒரு லெட்டர் எழுதி தமிழகத்துடைய அந்த பாதுகாப்பு, பெண்களுக்கான அந்த பாதுகாப்பு, பெண்களுக்கு எதிரான அந்த வன்கொடுமைகள், பாலியல் குற்றங்கள், இதெல்லாம் இது பண்ணணும் அப்படிங்கிட்டு ஆளுநரிடம் லெட்டரை கொடுத்துருக்கிறார். இது பயங்கரமான ஒரு விமர்சனத்திற்குள்ளாக இருக்குது. ஏன்னா தமிழக வெற்றி கழகம் ரீசெண்டாக பயங்கரமான ஒரு வரவேற்பை பெற்றிருக்கு. ஏன்னா நற்பணி மன்றத்தில் இருந்த தளபதி விஜய் அவர்களுடைய மக்கள் இயக்கத்தில் இருந்த அநேக நிர்வாகிகள் இன்றைக்கி அந்த கட்சியில் ஒரு சில பொறுப்புகளெல்லாம் இருக்கிறாங்க. கட்சியின் தலைவர் மற்றும் பொதுச் செயலர் என் ஆனந்த் அவர்களும் கட்சியில் அடிமட்டத்திலிருந்து யார் கஷ்டப்பட்டுட்டு வந்திருக்காங்களோ அவங்களுக்கு தான் பதவி கொடுக்க போகிறோம், இதில் எந்த ஒரு அதிகாரத்துவமோ இல்லைன்னா பணத்துவமோ இருக்காது. கட்சிக்கு யார் உண்மையாக அந்த காலகட்டத்திலேருந்து, அந்த மக்கள் இயக்கம் இருந்த காலகட்டத்திலேருந்து யார் செயல்பட்டாங்களோ அவங்களுக்கு பொறுப்புகள் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோன்னே, இன்னமும் அந்த தமிழக வெற்றி கழகத்தோட உறுப்பினர்களுடைய சேர்க்கை அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்தியாவிலேயே 5வது கட்சியாக, அதிகமான 1 கோடி உறுப்பினர்களை கொண்ட கட்சியாக, அதுவும் மிக குறுகிய காலகட்டத்தில் உறுப்பினர்களை கொண்ட கட்சியாக இன்றைக்கி தமிழக வெற்றி கழகம் இருக்கிறது. இந்த கட்சியோட வளர்ச்சியையும் அன்பு அண்ணன் தளபதி விஜய் அவர்களுடைய வளர்ச்சியையும் பார்த்து இன்றைக்கி ஆளுங்கட்சியும் பயப்படுகிறது என்று சில பத்திரிகையாளர்கள்லாம் பேசுகிறதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. இன்றைக்கி உள்ள மீடியாக்கள் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னா,
அதை எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல. மீடியாக்களாக இருக்கட்டும், சோசியல் மீடியாக்களாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா வேறு மாதிரி போயிட்டுருக்குன்னு தான் சொல்ல முடியும். அதை இன்றைக்கி இருக்கிற அன்னைக்கு இருந்த ஒரு அரசியல் களம், அன்னைக்கு இருந்த தலைவர்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா மக்களுக்காக போராடி அடி வாங்கி ஜெயிலுக்கு போய் தங்களுடைய வாழ்நாள் பாதிய ஜெயிலையும் மக்களுடைய பணிகளையும் இது பண்ணி கஷ்டப்பட்டு படிப்படியாக முன்னேறி தலைவர்களாக இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி கொஞ்ச நாட்களாக தலைவர்கள் சினிமா துறையிலிருந்து நடித்து அதில் பிரபலமாகி மக்களுக்கு நல்லது செய்ய வருகிறார்கள்னு சொல்லலாம். இதில் குறிப்பாக ஒருத்தரை சொல்லணும் அப்படின்னா அன்பு கேப்டன் விஜயகாந்த் அவர்களை சொல்லலாம். அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, நம்முடைய எம்ஜிஆர் அவர்களுடைய வழியை பின்பற்றி பலருக்கு தன்னுடைய சொந்த காசில் நலத்திட்ட உதவிகளை நிறைய செஞ்சுருக்கிறார், நிறைய உதவிகள் பண்ணியிருக்கிறார், நிறைய டைரக்டர்களுக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கிறாரு, நிறைய ஆக்டர்களுக்கெல்லாம் வாழ்க்கை கொடுத்துருக்காருன்னு தான் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷன் கட்சியை ஆரம்பிக்கிறார். முதல் மாநாட்டுக்கு பயங்கரமான வரவேற்பு. அந்த மாதிரி கூட்டம் இன்னமும் எந்த கட்சிக்கும் முதல் மாநாட்டுக்கு கூடினதே கிடையாது. அவ்வளோ கூட்டம் மக்களிடையே. ஒரு சாமானிய மனுஷன் என்ன பேசுவானோ அந்த மாதிரி ஒரு பேச்சு, பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு அரசியல் மாற்றம் உண்டாக போகுது அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த சூழ்நிலையில் அங்கே ஒரு எதிர்கட்சியாக இருந்த ஒரு கட்சியோட கூட்டணி அமைக்கிற ஒரு சூழ்நிலை உண்டாகி கிட்டத்தட்ட 40 தொகுதிகளில் ஜெயிச்சு எதிர்கட்சியாகி உட்கட்சியின் பூசல் காரணமாக, கூட்டணி கட்சியின் பூசல் காரணமாக அந்த கட்சி கூட்டணியிலேருந்து பிரிஞ்சு எதிர்கட்சியாக இருந்தார். நல்ல மனிதர், மக்களுக்காக செய்யணும்னு ஆசைப்பட்டவர், நேரடியாக எந்த சவால்களையும் எதிர்க்கக்கூடிய ஒரு மனுஷன். நற்பணி மன்றதம் இருக்கும்போதே தன்னுடைய ரசிகர்களுக்காக மக்களுக்காக களத்தில் நின்று வேலை பார்க்குற ஒரு ஆள். அப்படிப்பட்ட ஆளே என்ன ஆனார்னா, இந்த மக்கள் புரிஞ்சுக்காமல் குடிகாரன் அந்த மீடியா இன்றைக்கி யாராலெல்லாம் தூக்கி கொண்டாடுது. ஆனால் உண்மையில் ஒரு நல்ல ஒரு தலைவரை நம்ம இழந்திருக்கிறோம் இந்த மீடியாவோட ஒரு அசட்டனால். இந்த மீடியா இன்றைக்கி அவர் இறந்து போனதுக்கப்புறம், அவர் உடல்நிலை சரியில்லாமல் போனதுக்கப்புறம் அவர் மாதிரி வருமா இவர் மாதிரி வருமானு பேசின மீடியாக்கள், அவர் நல்லா இருக்கிறப்ப ஆளுங்கட்சி கிட்ட காசை வாங்கிட்டு அவருடைய கிண்டல் பண்ணி அவர் மீம்ஸ் ஒரு இதாக்கி கண்டென்ட்டாக மாற்றிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி அவர் ஒரு கடவுளாக தெரிஞ்சிருக்கிறாருன்னு தான் சொல்ல முடியும். நேற்று நடந்த கேப்டனோட ஜெயந்தி ஒரு நினைவு நாளில், முதலாம் ஆண்டு நினைவு நாளில் பல்வேறு கட்சியை சேர்ந்தவர்களை தேமுதிக சார்பாக அழைச்சிருந்தாங்க. அதில் குறிப்பாக அண்ணன் விஜய் அவர்களையும் அழைச்சிருந்தாங்க. அதுபோக ஒவ்வொரு கட்சியிலும் அழைக்கப்பட்டாங்க. ஆனால் ஒவ்வொரு கட்சியிலும் இருந்து என்ன பண்ணாங்கன்னா, முக்கியமான தலைவர்கள், அமைச்சர்கள் இதில் கலந்து கொண்டாங்க. பயங்கரமான கூட்டம். கிட்டத்தட்ட ஒரு 4-5 கிலோமீட்டர்ஸ்
சதுர கிலோமீட்டர் அளவுக்கு க்ரௌடு இருந்தது. இன்றைக்கி அவருடைய புகழ் எல்லாராலும் பேசப்பட்டுருக்கு. ஒரு நல்ல தலைவரை நம்ம இழந்துட்டோமே வச்சுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு தான் இருக்கோம். ஆனால் இன்றைக்கி ஒரு சில விஷயங்களை நம்ம பார்க்குறப்ப என்னடா அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ அதனால் தமிழக மக்கள் உங்களுடைய மனசாட்சிக்கு நீங்கள் பயந்து வருகிற தேர்தலில் எந்த ஒரு கட்சி பாகுபாடுமே பார்க்காதீங்க. உங்கள் தொகுதியில் உங்களுக்கு யார் நல்லது செய்வாங்களோ அவங்க எந்த கட்சியாக வேணா இருக்கட்டும், உங்கள் தொகுதியில் இவர் என்னுடைய தொகுதியில் இந்த கட்சிக்கு நிற்கிறாரு அதனால் அப்படி யோசிக்காதீங்க. உங்கள் தொகுதியில் எந்த ஆள் நின்னாலும் இவர் மக்களுக்காக நிற்பார், எந்த ஊழலும் செய்ய மாட்டார், நம்பிக்கையான ஒரு மனுஷன் இருக்காங்கல்ல, அவங்க எந்த கட்சியின் சார்பாக வேணால் நின்று போகிறாங்க. கட்சியை தயவுசெய்து பார்க்கவே பார்க்காதீங்க. அப்படிப்பட்ட ஆட்களை நீங்கள் தேர்ந்தெடுக்கும்போது இந்த பெருசாக கூட்டம் கூட்டமாக அரசியல் கட்சிகள்லாம் உருவாகுதில்ல, அதெல்லாம் ஸ்டாப் ஆகும். நல்லது செஞ்சால் மட்டும்தான் மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க. அது கட்சியெல்லாம் பார்த்து ஓட்டு போட மாட்டாங்க. அது திராவிடமாக இருக்கலாம், ஆரியமாக இருக்கலாம், அது இடதுசாரியாக இருக்கலாம், வலதுசாரியாக இருக்கலாம், அது தமிழ் தேசியம் பேசலாம், இல்லை திராவிடத்தை எந்த இதுவுமே பார்க்காதீங்க. உங்களுடைய தொகுதியில் உங்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு நிற்கிறாங்களா, அவங்க சுயேட்சைன்னா கூட போடுங்களேன் ஓட்டு. தயவுசெய்து நோட்டாலாம் போடாதீங்க. அது நம்ம உங்களையே நீங்களே ஏமாத்துகிற மாதிரி. ஃபில்ட்ரு பண்ணுங்கள். நான் என்ன சொல்கிறேன்னா, இவரை காட்டிலும் இவர் பெஸ்ட்டு அப்படின்னு தோணுதில்ல, அப்படிப்பட்ட ஒரு ஆளை செலக்ட் பண்ணுங்கள். அப்படி செலக்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, பயம் வரும். அரசியல் கட்சிகளுக்கு பயம் வரும். எதனால் இப்படி மக்கள் செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க, இந்த மாதிரி ஆட்கள் ஓட் பண்ணான்னா அப்போ அங்கே என்ன சொல்லுவாங்கன்னா, இவர் எந்த ஊழலும் பண்ணலை, இவங்களை கம்பேர் பண்ணப்போ இவர் மக்களுக்கு நிறைய விஷயங்கள் நல்லது பண்ணியிருக்கிறாரு, அதனால் இவருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. இந்த விஷயம் கேள்விப்பட அரசியல் இருக்கிற தேவையில்லாத குப்பைகள் அகற்றப்படும், அரசியல் தூய்மையாகும், இந்த நாடு செழுமையாகும். இதுதான் மக்கள் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். தயவு செய்து சோசியல் மீடியா அரசியலையோ சொற்பொழிவையோ இல்லை அப்படின்னா வரலாற்று கதைகளையோ இல்லை அப்படின்னா குலப்பெருமையோ தயவு செய்து நம்பி ஏமாறாதீங்க. அது நம்முடைய நாட்டுக்கு நமக்கும் நல்லது கிடையாது, நம்முடைய நாட்டுக்கும் நல்லது கிடையாது. நான் மறுபடியும் நான் சொல்கிற ஒரு விஷயம், இவ்வளோ விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம், இவ்வளோ விஷயங்கள் நம்ம பண்ணியிருக்கோம். ஏன்னா இன்றைக்கி மீடியா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இன்றைக்கி மீடியாவை காட்டிலும் நிறைய அரசியல் விமர்சகர்கள், நிறைய அரசியல் விமர்சனங்கள் ஒரு சேனல், யூடியூப் சேனலை ஆரம்பிச்சுக்கிட்டு 6 மாதம் இந்த கட்சிக்கு ஆதரவாகும், 6 மாதம் அந்த கட்சிக்கு ஆதரவாக. இது எதுக்கிட்ட அந்த ஜிக்ஜாக் வேலை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பெட்டி இங்கிட்டு வரப்போ இங்கிட்டு ஆதரவு, பெட்டி இங்கிட்டு வரப்போ இங்கிட்டு ஆதரவு. ஒரு திரைப்பட விமர்சனம் சூழ்நிலையில் இன்றைக்கி அரசியல் விமர்சனம் போயிட்டுருக்கு. அதனால் தயவு செய்து மக்களே, நீங்கள் அரசியலை கற்றுக்கொள்ளுங்கள், உங்கள் பிள்ளைகளுக்கும் அரசியலை சொல்லிக் கொடுங்கள். இதுதான் ஏன்னா ஆட்சி மாற்றம் வரும், அரசியல் கட்சிகள் மாற்றம் வரும் அப்படிலாம் யோசிக்காதீங்க. உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க, உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க. போவீங்க மீடியாவில் பயங்கரமாக எழுச்சி உர பேசணுன்னா அதுக்கு நிறையா பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க, இவர் வந்துடுவார் இந்த டைம் அப்படின்னு. அங்கே நடக்க போனால் அங்கே நடக்கிறது வேறு விஷயமா இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, மக்களுடைய மனநிலை அந்த ஓட்டு போகிறதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் இருக்குல்ல, அந்த டைம் கூட மாறும்.
குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, மக்களுக்கு எது நல்லதோ, மக்களுக்கு ஒரு இருக்கிற மக்களிடையே ஒரு எப்படி சொல்கிறதுனா, எந்த ஒரு பிரிவினமே இல்லாமல் ஒரு சுமூகமான ஒரு 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 இது இருக்கணும். எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. புரிந்து கொள்ளுங்கள், அரசியலை புரிந்து கொள்ளுங்கள். வருகின்ற 2026 தேர்தலில் அரசியல் கட்சிகள் கூட்டணி நமக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பை கிளப்பலாம், ஆச்சரியத்தை உண்டாக்கலாம். இருக்கட்டும், அது ஒரு பக்கம். ஆனால் மக்களாகிய நீங்கள் ஒரு விஷயத்தை கையில் எடுங்க. என்னுடைய தொகுதியில் இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். எல்லா கட்சிகளுக்கும் உறுப்பினர்கள் இருப்பாங்க. இந்த கட்சிக்கு உறுப்பினர்கள் இந்த பகுதியில் அதிகம், இந்த கட்சிக்கு உறுப்பினர்கள் இந்த பகுதியில் அதிகம். ஆனால் இந்த ஆட்சி மாற்றம் எதனால் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்ன மாதிரியும் உங்களை மாதிரியும் நடுநிலைமையாக யோசிக்கிறாங்கல்ல, எந்த கட்சிக்கும் ஆதரவே இல்லாமல் ஒரு 15லேருந்து 25% ஆஃப் ஓட்ஸ் அவங்க எந்த கட்சிக்கும் சாராமல் இருப்பாங்க. அவங்க யாருன்னா அவங்க தான் மிடில் கிளாஸ். ஸோ இந்த மிடில் கிளாஸுக்கு ஏன் அவங்க யோசிக்க மாட்டாங்க அப்படின்னா, அவங்களுடைய லைஃப்பை ரன் பண்ணி கொண்டு போகிறதே பெரிய விஷயம். இஎம்ஐ கட்டணும், நிறைய ப்ராப்ளங்களை சந்திக்கணும், எதிர்பாராத செலவுகள்லாம் போக்கணும். அந்த விஷயங்களை யோசித்து அடுத்த மாதம் எப்படி கொண்டு. இந்த மிடில் கிளாஸ் வாழ்க்கையில் இருக்கிறவங்க யாருக்கும் கட்சி சார்ந்தவர்களாகவோ இல்லை ஒரு எப்படி சொல்கிறதுனா, ஒரு 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 எப்படி சொல்ல, இவர்கள் தான் சப்போர்ட் பண்ணுற மைண்ட் செட்டில் இருக்கவும் மாட்டாங்க. ஸோ அவர்களுடைய ஓட்டுக்கள் தான் எந்த இடத்துல மாறும் அப்படின்னா, அந்த ஓட்டு போடுங்கிற அந்த செகண்டில் மாறும். அந்த ஓட்டு தான் ஆட்சி மாற்றத்தையே உருவாக்கும். ஸோ அதனால் புரிஞ்சுக்கோங்க மக்களே, தயவு செய்து கட்சி பாகுபாடெல்லாம் பார்க்காம உங்கள் தொகுதியில் இவங்க வந்தால், அவங்க எந்த கட்சியாக இருக்கட்டும், நான் மறுபடியும் 100 டைம் கூட நான் சொல்லுவேன், அவங்க எந்த கட்சியாக கூட இருக்கட்டும், ஆனால் இவர் வந்தால் இங்கே இருக்கிற எல்லா மக்களுக்கும் பொதுவாக நல்லது செய்வார் அப்படின்ற ஒருத்தரை மட்டும் தயவு செய்து செலக்ட் பண்ணுங்கள், ஓட்டு போடுங்க. நீங்கள் ஒரு ட்விஸ்ட்டு இன்றைக்கு இருக்கிற அரசியல் கட்சிகளுக்கு கொடுங்க. கூட்டமாக குரூப்பாக முதல் தனி கட்சியாக இருந்தது, எதிர்கட்சி ஆளுங்கட்சி. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஏ டீம், எப்படி சொல்கிறது, ஏ டீம் பி டீம், கூட்டணி கட்சிகள் இல்லையா. இன்னொன்று எதிர்த்து பேசக்கூடிய ஒரு இது, நான் தேர்தல் டைமில் கூட்டணிக்கு வந்துப்பேன் இல்லை அந்த மாதிரி ஒரு கட்சிகள், நான் கூட்டணிக்கு வரமாட்டேன், ஆனால் இந்த கட்சிக்கு எதிராக இருக்கிற அந்த வாக்கு வங்கியை உடைக்கிறதுக்கு நான் அரசியலுக்கு வரேன். யாருடைய சப்போர்ட்னால அப்படின்னா இந்த கட்சியோட சப்போர்ட்னால. இந்த மாதிரி அரசியல் குருட்டாட்டங்கள் நிறையா இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது. அதை நீங்கள் தான் மக்கள் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. என்னென்னா, ஒரு கட்சியோட ஓட்டை உடைக்கிறதுக்காக புது புது கட்சிகள் உருவாக்கப்படுகிறது. அது மொழி பிரிவினைவாதம் பேசுகிற கட்சியாக, ஜாதி கட்சியாக, இந்த மாதிரி கட்சிகள் வருது. ஸோ அதெல்லாம் நம்பாதீங்க தயவு செய்து.